6th standard mathematics term 1 chapter 1. Try this book page number 3. Give 3 examples where the number of things counted by you would be a 5-digit number or more. ஏதோ 3 எக்ஸாம்பிள்ஸ் 5-digit நம்பருக்கு மேலே உள்ள ஒரு எக்ஸாம்பிள்ஸ் தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நீங்களே ஓனாக எழுதிக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்சது மாதிரி. ஸோ ஃபஸ்ட் கொஸ்டினுடைய சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா நான் ஒரு எக்ஸாம்பிள் தரேன், நீங்கள் வந்து ஒரு 3 எக்ஸாம்பிள்ஸ் நீங்களே ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ நம்பர் ஆஃப் பாக்டீரியா இன் பாடி. ஒரு பாடியில் உள்ள பாக்டீரியா எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும். பாடியில் பாக்டீரியான்றது நம்மளுக்கு மேபி 10,000 மேலே இருக்கலாம். ஸோ அது ஒரு கண்ட்ரியில் பாப்புலேஷன் மேபி 10,000 மேலே இருக்காமல் இருக்காது. இப்போ நம்ம இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்காக இருக்கும் பாப்புலேஷன். ஸோ இது ஒரு 5-digit நம்பர் மேலே வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ஒன்று எழுதலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நான் இன்கம் ஆஃப் சர்ச் ஸ்கூல் எதானாலும் ஒரு சர்ச்சோ ஒரு ஸ்கூலோடைய இன்கமோ ஏதாவது காலேஜோட இன்கமோ எதுனாலும் மேபி அது வந்து 10,000 மேலே இருக்காமல் இருக்காது. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஸோ இந்த 3 எக்ஸாம்பிள்ஸ் ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து நிறைய வேறு எக்ஸாம்பிள்ஸ் தெரிஞ்சால் அதை கூட எழுதிக்கலாம். இந்த இதுக்கு கொஸ்டின் நம்பர் 2. தேர் ஆர் 10 lakh people in a district. What would be the population of 10 such districts? அதாவது டோட்டலாக அங்கே வர்றது வந்து இப்போ பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா ஒன் டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10 lakh people அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 10 லட்சம் பேர். ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயே 10 லட்சம்னா 10 அதே மாதிரி 10 டிஸ்ட்ரிக்ஸில் எவ்வளோ பேரும் கேட்டிருக்காங்க. கூட ஒரு 10 மட்டும் பண்ணணும். ஒரு டிஸ்ட்ரிக்டில் நம்மளுக்கு வந்து 10 லட்சம்னா இப்போ 10 டிஸ்ட்ரிக்ஸில் 10 times 10 lakhs 10 times 10 lakhsன்னு அர்த்தம். 10 lakhs மீனிங் என்ன? 10 லட்சம் தானே. ஸோ 0000 இதுதான். இப்போ ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா 0 வரும். அப்போ 1000000. இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா 1 crore சொல்லுவோம். அப்போது 1 crore people வருவாங்க. 10 கோடி. 10 டிஸ்ட்ரிக்ஸில் 1 கோடி பீப்புள் டோட்டலாக இருப்பாங்க. அதாவது ஒரு டிஸ்ட்ரிக்டில் 10 லட்சம் பேர் இருப்பாங்கன்னா 10 டிஸ்ட்ரிக்ஸில் 1 கோடி பீப்புள் டோட்டலாக இருப்பாங்க. இது 2வது கொஸ்டின். 3வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா the government spends ₹2 crores for education in a particular district every month. What would be its expenditure over 10 months? அப்போ பாருங்கள், எஜுகேஷனுக்காக கவர்மெண்ட் செலவுடைய காசு பார்த்தீங்கன்னா 2 கோடி ரூபா செலவு பண்ண ஒரு பர்டிகுலர் ஒரு டிஸ்ட்ரிக்டில். அப்போ அப்படி 10 மந்த்ஸில் எவ்வளோ இருக்குன்னு கேட்டுருக்காங்க. அதாவது ஒரு மந்தில் நல்லா கவனிச்சிங்க, ஒரு மந்தில் ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்குன்னு 2 crore செலவு பண்ணுங்க. டிஸ்ட்ரிக்டை பார்க்கக்கூடாதுங்க, எந்த பார்க்கணும் மந்தை பார்க்கணும். ஒரு மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா 2 கோடி. அப்போ 10 மந்த்ஸுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ பாருங்கள், 1 மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா 2 crore rupees 2 crore கரெக்டாக 10 மந்த்ஸு கேட்குறாங்க. 10 மந்த்ஸுக்கு என்ன இருக்கும்? 10 times 2 crore. இது மல்டிப்ளிகேஷன் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இது எல்லாமே. ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் ரிலேட்டட் ப்ராப்ளம். ஒன்றுத்துக்கு இவ்வளோனா 10 அந்த 10ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அதான் மல்டிப்ளிகேஷன் ப்ராப்ளம். இது பார்த்தீங்கன்னா ஒரு மந்த்ஸுக்கு ₹2 crore 10 மந்த்ஸுக்கு 10 times 2 crore வரணும் மல்டிப்ளிகேஷன் ரிலேட்டட். ஸோ 10 crore என்ன, 2 crore என்ன, 2 crore இதுதான் 2 crore. கூட 10 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 20 crore ஆயிரும். அவ்வளோதான். 10 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஒரு 0 எக்ஸ்ட்ரா ஆகும். ஸோ எக்ஸ்ட்ரா ஆச்சுன்னா அது வந்து ஒரு 0 எக்ஸ்ட்ரா வரும். அதுக்கு எங்கே கமா போட்டு பார்த்தீங்கன்னா 20 crore சொல்லிட்டு நீங்கள் சொல்லலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 20 crores. ஸோ அவ்வளோதான். அந்த சம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.